இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி அரிசி பருப்பு சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும். நெய்யும் நல்லா உருகிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1/2 கப் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே 4 பச்சை மிளகா, 2 வரமிளகா அதையும் இது கூட போட்டுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பல்லு பூண்டை வந்து இப்படி இடித்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வாசமெல்லாம் போயிடும், அதனால இப்படி நல்லா வறுத்துக்கலாம். 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் இது கூட போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் எல்லாமே சீக்கிரம் வணங்கிடும். ஈஸியாக செய்கிற சாப்பாடு. இப்போ எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி இது கூட போட்டுடலாம். அரிசி பருப்பு 2 சேர்த்து 2 டம்ளர் ஊற வச்சிருக்கோம். முக்கால் டம்ளர் அரிசினா 1/4 டம்ளர் பருப்பு அப்படி எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் வந்து 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பும் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே அரிசி பாதி வெந்துருச்சு. அதனால் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அரிசி பருப்பு சாப்பாடுக்கு சைடிஷ் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, உருளைக்கிழங்கு வந்து இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது அப்பப்போ எடுத்து நம்ம வந்து கலரி விட்டு மூடி வைக்கணும். இல்லைன்னா கீழே ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம மூடி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா மறுபடியும் ஒரு கலரிட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்படி பண்ணால் தான் சீக்கிரம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேகும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை கொஞ்சம் துவைக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டங்காட்டி தான் சாப்பாடு இப்படி இருக்கு, இல்லைன்னா குழஞ்சு போயிருக்கோம்.